Hello Comstress, welcome to the Comstress Academy. Another day, another vocabulary video. Um, இப்போ நம்ம ஒரு set of 28 words பார்க்க போறோம். Different meanings of different words from Hindu newspaper. இதில் வந்து நாங்கள் பார்த்து வச்சிருக்கிற important words எல்லாமே வந்து நீங்கள் டே டு டே வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்து உங்களுக்கு மீனிங் புரியலனா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் நாங்கள் போடுறோம். ரெகுலராக வெக்காபுலரி வீடியோஸ் போட்டுருக்கோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை ஹோன் பண்ணிக்கலாம். நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி வந்து நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் நிறைய வெக்காபுலரி நீங்கள் பில்ட் பண்ண உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்து இங்கிலீஷ் பேசும்போது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். எல்னினோன்னு சொல்லிட்டு இப்போ ஆஃப்லைட் நிறைய டாபிக்ஸ் போகுது. எல்னினோனா என்னன்னா ஒரு பசிபிக் ஓஷன்ல வந்து ஒரு 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 கால மாற்றம்னு சொல்லுவாங்க, இல்லை வெதர் சேஞ்ச் சொல்லுவாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா அங்கே பசிபிக் ஓஷன்ல நடக்கிற ஒரு சேஞ்சால உலகம் முழுக்க வந்து ஐதர் ஃப்ளட் வருது இல்லை ட்ராட் வருது. அதாவது நிறைய வெள்ளம் வருது இல்லை பஞ்சம் வருது. ஸோ இதனால வந்து அக்ரிகல்ச்சரோடைய பேட்டர்னே டிஃபர் ஆகுது. அப்புறம் வந்து மழை வந்தால் தான் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். மழை வரலன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்ங்கிறது அக்ரிகல்ச்சர்லேருந்து நிறைய அவுட்புட் கிடைக்கல. அக்ரிகல்ச்சர் நிறைய அவுட்புட் கிடைக்கலன்னா இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் பண்ணுது. இண்டஸ்ட்ரி நிறைய அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதுலேருந்து அவங்களால நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு அவுட்புட் கொடுக்க முடியல. இப்போ அக்ரிகல்ச்சர் ரெடியூஸ் ஆகுதுன்னா ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகிறோம். ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகிறோம், நம்ம எல்லாமே அஃபெக்ட் ஆகிறோம். இந்த மாதிரி ஒரு எல்லா மக்களுமே அஃபெக்ட் ஆகிறாங்க இந்த எல்லினோவால். அதான் என்ன சொல்ல வராங்கன்னா, இது என்ன மீனிங்னா கடல் வந்து வெப்பமயமாதல்னு சொல்றாங்க. ஸோ பருவநிலை மாற்றம் இல்லை கடல் வெப்பம் மாறது பேர் தான் எல்லினோ. ஸோ இந்த எல்லினோல வந்து எப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட் வான் தட் எல்னினோ திஸ் இயர் குட் பிரிங் சிவியர் டிராஃப்ட்னா பஞ்சம், இல்லை வறட்சி தான் மெயின். ட்ராட் டு பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் ஹெவி ரெயின்ஸ் டு சவுத் அமெரிக்கா. ஒரு சில இடங்கள்ல வந்து வறட்சியை கொடுக்கும், அதாவது மழையே பெய்யாதாங்க. இன்னொரு சில இடங்கள் சவுத் அமெரிக்கா இடங்கள்ல அது ஹெவி ரெயின் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள். இப்படி தான் வந்து நீங்க நியூஸ்ல பார்க்கும்போது வந்து சொல்லுவாங்க. A periodic warming of central and eastern Pacific Ocean that causes extreme weather changes. Weather changes வந்து சும்மா இல்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இந்த பக்கம் இருக்குள்ள இந்த டூ எக்ஸ்ட்ரீமா இருக்கும். வேர்ல்டு வைடா நடக்கும். ஹெவி ஃப்ளட்ஸ், சிவியர் டாட்ஸ் அண்ட் இன்டென்ஸ் ஸ்டார்ம், நிறைய ஸ்டார்ம்னா என்னன்னா புயல் காத்துமே வரும். எல்னினோ. நெக்ஸ்ட் மிஸ்கிரியன்ஸ்னா என்னன்னா அவங்க சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தப்பா பண்ணுவாங்க, எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்குறவங்க பேர் தான் மிஸ்கிரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. people who behave badly, break the law or cause harm, wrongdoers or criminals. எல்லா தப்பு பண்றவங்க வந்து லா ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாமே மிஸ்கிரியன்ஸ் தான் சொல்லுவாங்க. போலீஸ் லான்ச் a special operation to catch the miscreants who has been vandalizing public property at night. உண்மை என்னன்னா போலீஸ் வந்து ஒரு ஆப்ரேஷன் மேக் பண்றாங்க. அந்த ஆப்ரேஷனை வச்சு தப்பு பண்ற எல்லா மிஸ்கிரியன்ஸை வந்து அந்த மிஸ்கிரியன்ஸ்லாம் யாருன்னா அவங்க வந்து வேண்டலைசிங் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை பப்ளிக்கில் யூஸ் பண்ணுற பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், பப்ளிக் யூஸ் பண்ணுற பப்ளிக் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து வேண்டலைஸ்னா தப்பு பண்ணுறாங்க, அதை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இல்லை வந்து அவங்க மக்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க, நைட்டில் வந்து தொல்லை கொடுத்துட்டு போகிறாங்க, இல்லை குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி போட்டு போகிறது, சிகரெட்டை தூக்கி ரோட்டில் போட்டு போகிறது, என்ன பண்ண முடியுமோ எல்லாமே தப்பாக பண்ணுறது எல்லாமே மிஸ்கிரியன்ஸ் தான் சொல்லுவாங்க. துஷ்டர்கள், தமிழ்ல மீனிங் வந்து துஷ்டர்கள், கெட்டவர்கள், தீயவர்கள். ஸோ இது எல்லாமே கெட்டது பண்ற எல்லாமே மிஸ்கிரியன்ஸ் சொல்லுவாங்க. பிளிஸ்டரிங்னா என்னன்னா அது ரொம்ப இன்டென்சிஃபைடா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹீட்டா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்கார்ச்சிங். இது வந்து பிளிஸ்டர்னா கொப்பளம் மாதிரி கொப்பளத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி ஹீட்ல போயிட்டு வந்தா கொப்பளம் வரும்ல, அது வாயால வரது பேரு தான் வந்து பிளிஸ்டரிங் சொல்லுவாங்க. இப்போ சொல்லுவாங்கல்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. என்ன மீனிங்னா தீயலா வந்த ஒரு புண்காயம் வந்து நம்ம வந்து எப்படினாலும் போயிடும். ஆனால் நாவால சுட்டது வந்து எப்போவுமே போகாது. அது எப்பவுமே நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்போம்ல, அந்த அளவு முக்கியமானதா பிளிஸ்டரிங் சொல்றாங்க. அதாவது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்ஸ் ஆர் சிவியர், யூஸ் டு டிஸ்கிரைப் கிரேட் ஹீட், வெரி ஃபாஸ்ட் ஸ்பீட் ஆர் வெரி ஹார்ஷ் கிரிட்டிசிசம். ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா வந்து ஒருத்தங்களை பார்த்து ஒரு இதை சொல்றாங்க அப்படின்னா அது வந்து வேர்டை வச்சு சொல்றாங்க. அதாவது வந்து ஒருத்தவங்களை சொல்றாங்க, கிரிட்டிசிசமா சொல்லலாம், இல்ல சன்னியுமே கூட வந்து அவங்க வந்து பிளஸ்டிங் சொல்லலாம். இதுல டபுள் மீனிங்குமே வந்து ரெண்டு மீனிங்ஸுமே இதுல வரும். அத்லெட்ஸ் ஸ்ட்ரகிள்டு டு பெர்ஃபார்ம் அண்டர் த பிளிஸ்டரிங் ஆஃப்டர்நூன் சன் டூரிங் அவுட்டோர் டோர்னமெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பிளிஸ்டரிங் ஆஃப்டர்நூன் சன்னா என்னன்னா பயங்கரமா வெயில் கொளுத்தி அடிக்குது, உடம்பே எரியற மாதிரி இருக்குது, கொப்பளமா வர மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவுட்டோர் டோர்னமெண்ட்ல அத்லெட்ஸ் நடக்குன்னு சொல்றாங்க. கொடும் வெப்பம், மிக்க தீவிரமான
கடுமையான. ஸோ இப்போ இது வந்து கொடும் வெப்பமும் வரும், கடுமையான வரும். பிளிஸ்டரிங்னா ஹி யூஸ்ட் அ பிளிஸ்டரிங் கமெண்ட் ஆன் எ பர்சன் அப்படின்னா அவன் ரொம்ப 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 சிவியரான ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஹார்ஷாக சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது மனசு கஷ்டப்படும் அவங்களுக்கு. அதுதான் பிளிஸ்டரிங். பிளிஸ்டரிங்ல ரெண்டு மீனிங்குமே நமக்கு இங்க வருது. blistering, இம்பீரியலிசம். இம்பீரியலிசம்னா வந்து இப்போ எப்படி வந்து பிரிட்டிஷ் நம்மளை வந்து ஆண்டாங்க, அது மாதிரி நிறைய ஊரை போய் ஆட்சி செஞ்சு வந்தாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்குன்னா உப்பு விற்க வரேன், இது விற்க வரேன், உப்பு வாங்கிட்டு போறேன், இல்லை உங்கள்கிட்ட வந்து நான் ஸ்பைசஸ் வாங்கிட்டு போறேன்னு வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே காலனி விவாதத்தை நமக்குள்ள கொடுத்து இம்பீரியலிசம் பண்ணாங்களா. அதான் சொன்னா ஒரு பவர்ஃபுல் நேஷன் எக்ஸ்டென்ஸ் இட்ஸ் ரூல் ஓவர் வீக்கர் கண்ட்ரீஸ் ஆஃபன் பை ஃபோர்ஸ், பாலிடிக்ஸ் ஆர் எக்கனாமிக் கண்ட்ரோல். ஸோ நம்ம அப்போ வீக்கர் கண்ட்ரியுமே கிடையாது, ஆனால் நம்ம வந்து நிறைய இதாக டிவைட் ஆகியிருந்தோம். வியாபாரம் பண்ணணும்னு உள்ள வந்த ஒருத்தன் வந்து நம்மளை ஆட்சி பண்ணாங்கல்ல, அதுதான் இம்பீரியலிசம். அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து ஆட்சி பண்றாங்க. அவங்க நாடு தான் அவங்க நாட்டில் மட்டும் இருந்துக்கணும்ல, அப்படி இல்லாம எல்லா ஊருக்கும் வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து பண்றதுதான் இம்பீரியலிசம். A policy or practice of extending a country's power and influence through colonization, military force or economic dominance over other nations. அதாவது என்னன்னா ஒரு கண்ட்ரியோடைய பவரையும் இன்ஃப்ளூயன்ஸையும் காலனைசேஷனா பிரிக்கிறாங்க. மக்களை பிரிக்கிறாங்க த்ரூ மிலிட்ரி ஃபோர்ஸ். மிலிட்ரி மூலமாகவும் பண்ணலாம், இல்லை எக்கனாமியை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம், பஞ்சம் கூட கொண்டு வரலாம். ஸோ இதை மாதிரி எல்லாத்தையும் ஒரு மோசமான விஷயம் தான் இம்பீரியலிசம் சொல்லுவாங்க. கிரிட்டிக்ஸ் ஆர்கியூ தட் சர்டன் அன்ஃபேர் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஆர் மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் இம்பீரியலிசம். அதாவது இப்போ நடக்கிற ஒரு சில ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் தப்பான ஒரு அக்ரிமெண்ட் எங்கேயாவது நடக்குதுன்னா அது எல்லாமே என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ வந்து மக்களா அவங்க ஆட்சி பண்ணல, அதாவது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணல, பட் ஸ்டில் வந்து என்னன்னா அவங்க எக்கனாமி மூலமா அவங்களோட ஏகாதிபத்தியத்தையும் அவங்களுடைய இம்பீரியலிசத்தையும் வந்து என்ஃபோர்ஸ் பண்றது தான் வந்து இந்த மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் அக்ரிமெண்ட் நடந்ததுதான் அது வந்து ஒரு எக்கனாமிக் இம்பீரியலிசம் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல ஏகாதிபத்தியம், காலனிய ஆதிக்கம். imperialism, காம்ப்ளசன்சி, இது காம்ப்ளசன்ட்னு சொல்லுவாங்க. காம்ப்ளசன்ஸ்னா என்னன்னா ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம் நம்ம. நம்ம எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இப்படி தான் இருப்பேன், நான் டெய்லி இதே மாதிரி தான் இருப்பேன், இது இப்படி பண்ணுறதுனால கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் நமக்கு தெரியாமலே நம்ம வந்து சேஃப் ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறோம், நம்ம வந்து அப்படியே நான் இதுக்குள்ளேயே இருந்தேன், குட்டிச்சுட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறேன்ற மாதிரி இருக்கிறது தான் காம்ப்ளசண்டா இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். டேஞ்சரஸ் கம்ஃபர்ட் ஜோன் when success makes you stop trying hard and you start ignoring real risk. ஒரு சக்சஸ் எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு இடத்துல இருந்துட்டே இருந்தீங்கன்னா அதுதான் வந்து காம்ப்ளசன்சியோட மீனிங்கா இருக்கும். ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் ஸ்மக் கண்டென்ட்மெண்ட். ஸ்மக் கண்டென்ட்மெண்ட்னா திருப்தி அடைகிறது, ரொம்ப பரவாயில்ல எனக்கு இது போதும் அப்படின்ற. தட் காசஸ் அ பர்சன் டு ஸ்டாப் மேக்கிங் எஃபர்ட் அண்ட் இக்னோர் டேஞ்சர்ஸ். அவங்க எஃபர்ட்டே மேக் பண்ண மாட்டாங்க, எனக்கு இங்க இடம் போதும், சோறு கண்ட இடமே சொர்க்கம், இல்லை எனக்கு இது போதும், குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது, இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரிலாம் வார்த்தை ஏதாவது சொன்னதுக்குன்னா ஒரு இடத்துல இருக்காதீங்க, அந்த இடத்துல வந்து நீங்க வந்து க்ரோ பண்றதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க, உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வாங்க, அதெல்லாம் நிறைய சொல்றாங்கல்ல. அதான் சொல்றாங்க கோச் warn the team against complacency after their easy early victories in the tournament. அதாவது என்னன்னா ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குது, நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, வரிசையா 5 மேட்ச் ஜெயிச்சு வந்துட்டே இருப்பாங்க ஒரு டீம். திடீர்னு பார்த்தா 6வது மேட்ச்ல வந்து தோத்துருவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து 5 மேட்ச் ஜெயிச்சாச்சு, இன்னும் ஒரு 5 மேட்ச் தான் நம்ம அசால்ட்டா ஜெயிப்போன்ற மாதிரி ஒரு லெத்தாஜிக் மோடு வந்து பிளேயர்ஸுக்கு வந்துருச்சு, இல்ல அந்த கம்ப்ளேசன்சி வந்துருச்சு அப்படின்னா அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போனண்ட்டை வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம், யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு தெரியும், நான் கேப்பபிள், நான் 5 மேட்ச் கண்டிப்பாக செஞ்சுட்டேன், நான் 10 மேட்ச் கண்டிப்பாக செஞ்சுட்டேன், அந்த ஒரு மைண்ட் செட்டோட வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்ப்ளசன்ட் ஆயிடுவாங்க. கம்ப்ளசன்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க தோக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து அவங்க நாக் அவுட்டே ஆகிறது கூட சான்சஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். காம்ப்ளசன்சினா தன்னடக்கவின்மை, கவலையின்மை, அலட்சியம். அதாவது வந்து நான் வந்து எதுவும் பெருசாலாம் ட்ரை பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் எதுவும் பரவாயில்ல, எனக்கு இந்த இது கிடைச்சா போதும், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளசண்டா இருக்கிறது. இல்லை வந்து நான் வந்து அடுத்தவன்லாம் வந்து சரியா பண்ணல, நான் தான் சரியா பண்ணுவேன், நான் ஜெயிச்சுடுவேன், நான் பார்த்துப்பேன் எல்லாத்தையுமே. அதுதான் வந்து கம்ப்ளசன்டோட மீனிங். complacency, ஹால் என்னன்னா ஒரு ஹெவியான ஒரு விஷயத்த வந்து பிடிச்சு இழுக்கிறது.
அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு சில விக்டிஸ் ஜெயிக்கும் போது நமக்கு கிடைக்கிற விஷயம் இல்லை திருடுற விஷயம். ஸோ இதில் நிறைய மீனிங் வந்து ஹாலுக்கு கொடுக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் என்ன, டு புல் ஆர் ட்ராக் சம்திங் ஹெவி வித் கிரேட் எஃபர்ட், ஒரு இது ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்து கொண்டு வராங்க, இல்லை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சம்திங் அப்டெயின் ஆர் கேப்சர், எங்கிருந்தோ போய் நிறைய விஷயங்களை எடுத்துட்டு வராங்க, நிறைய விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. எக்ஸாம்பிள் என்ன, fisherman returned to shore with an impressive haul of tuna after 2 days of sea. கடலுக்கு மீன் பிடிக்க போன மீனவர்கள் வந்து இம்ப்ரெசிவ் ஹால் ஆஃப் டியூனானா பயங்கரமான ஒரு ஹெவி லோடு, நிறைய கிலோ கணக்கில் வந்து டியூனா வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. டியூனானா ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ், நம்ம வஞ்சரன்னு சொல்லுவோம்னா அது மாதிரி டியூனான்னு ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். அது வந்து 2 நாள் கடல்ல இருந்து அவங்க வந்து இம்ப்ரெசிவ் ஹால் ஆஃப் டியூனா நிறைய மீனை பிடிச்சு கொண்டு வந்துக்கிறாங்க. இழுத்தல், கவனமான சரக்கை இழுத்து செல்லுது, கனமான சரக்கை இழுத்து செல்லுதல், கைப்பற்றிய பொருட்கள். ஸோ இது இழுக்கிறதுக்கும் மீனிங் வரும், இல்லை ஒரு கனமான ஒரு பொருளை எடுத்துட்டு போறதுக்கும் மீனிங் வரும், இல்லை கைப்பற்றிய பொருளா அவங்க போய் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஐ ஹேட் அ கிரேட் ஹால் அப்படின்னா ஐ ஹேட் அ கிரேட் ஹால் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நான் நிறைய பொருளை போய் கேப்சர் பண்ணிட்டு வந்தேன் அந்த இடத்துல போயிட்டு அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். Hall. மொரால்ஸ் அப்படின்னா நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும், இல்லை வந்து ஆர்ட் ஒர்க், இது எல்லாமே வந்து மொரல்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண ஒரு பில்டிங்கை வந்து அழகான ஒரு இதாக மாற்றுவாங்க, அதான் மொரல்பாங்க. சுவர் ஓவியங்கள், அதுதான் முரல்ல வரும். அதாவது சிட்டி கமிஷன் லோக்கல் ஆர்டிஸ்ட் டு பெயிண்ட் கலர்ஃபுல் மியூரல்ஸ் செலிப்ரேட்டிங் இட்ஸ் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் பப்ளிக் பில்டிங்ஸ். திடீர்னு சிட்டியை வந்து கூப்பிட்டு அந்த லோக்கல் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும், அவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கம்மாங்க. இப்போ நம்ம திடீர்னு பார்ப்போம், நம்ம ஊர்லேயே பார்க்கும்போது என்னன்னா ஒரு நார்மல் சவராக இருக்கிறத வந்து அது அழகான பெயிண்டிங் மாதிரி வரைஞ்சி அழகாக இருக்கும். இல்லை ஒரு பிரிட்ஜ் இருக்கும், பிரிட்ஜில் வந்து பிரிட்ஜோட சைட்லலாம் அழகான பெயிண்டிங்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதை லார்ஜ் பெயிண்டிங்ஸ் ஆர் ஆர்ட் ஒர்க்ஸ் அப்ளை டைரக்ட்லி ஆன் டு வால் சீலிங்ஸ் ஆர் அதர் பெர்மனன்ட் சர்வீசஸ். அதாவது அழகான பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வரைகிறது. இப்போ நம்ம ஆளுக தான் நம்ம பார்த்தோன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், சவர் இருந்தாலே அது வந்து ஏதாவது அங்கே குப்பை போடுறது அது மாதிரி ஏதாவது பண்ண அமைச்சிடக்கூடாது இல்லை, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துக்கு சவர்லாம் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ண அமைச்சிடுவாங்க. பெயிண்டிங் பண்ணிட்டாலே போதும், அது பார்க்கறதுக்கே அழகாயிரும். அந்த இடத்துல போய் குப்பை போடணும்னு நினைக்கிறவங்க கூட பண்ண மாட்டாங்க, கரெக்டாக ப்ராப்பராக நினைப்பாங்கல்ல. அதுக்கு தான் அந்த முரல்ங்கிறது வந்து பண்ணுவாங்க. முரல்னா என்ன, சுவர் ஓவியங்கள். லர்ச்னா என்னன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு மூவ்மெண்ட் இல்லை, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்ஸ்டெடியா இருக்குது, அதான் அன்ஸ்டெடினா ஸ்டேபிளா இல்லாத மாதிரி ஒரு இருக்குது. இது ஆட்டம் ஆர் தடுமாற்றம்ங்கிறாங்க. ஆட்டம் ஆர் தடுமாற்றம்னா இப்போ திடீர்னு ஒரு ஜெர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படியே ஸ்டாப் ஆகி போகுது, இல்லை நின்று போகுது. எ சடன் அன்ஸ்டெடி ஆர் ஸ்டாகரிங் மூவ்மெண்ட் டு மூவ் சடன்லி இன் அன் அன்கண்ட்ரோல் வே, நம்ம கண்ட்ரோலே இல்லாத மாதிரி நின்று ஒரு மாதிரி போகுது. பஸ் கேவ் அ சடன் லர்ச் அஸ் இட் ஹிட் அ பொத்தோல், திடீர்னு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம அப்படியே ஃப்ரண்ட்ல போய் கீழே விழுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, அது எல்லாமே வந்துன்னா லர்ச்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு லர்ச் நடந்துச்சு. லர்ச்னா ஒரு அன்ஸ்டெடியா, ஒரு ப்ராப்பரா ஸ்டெடியா இல்லாம ஒரு மூவ்மெண்ட் மாதிரி கிடைச்சிருச்சு. எதுக்குன்னா அவங்க அங்க ஒரு பாட் ஹோல் இருந்தது, ஒரு குழி இருந்து குழிக்குள்ள பஸ் விட்டு ஏற்றினோடனே பஸ்ஸுக்குள்ள ஒரு கமோஷன் இருந்தது, அதாவது ஒரு குழப்பம். அது வந்து அந்த அன்ஸ்டெடியான ஒரு மூவ்மெண்ட் நடந்தது, அதாவது திடீரென ஆட்டம், அது தடுமாற்றம்ங்கிறாங்க. ரீஇன்ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா போன விஷயம் திருப்பி வருது, எனக்கு கையில இருந்து ஒரு விஷயம் போயிருக்குது, ஆனா அது திருப்பி எனக்கு வந்துருச்சு. அது வந்து நிறைய இடங்கள்ல போறதும், கெட்டிங் யுவர் ஜாப், உன்னோட உரிமை, உன்னோட பொசிஷன், இல்லை உனக்கு கொடுக்கப்பட்ட ப்ரிவிலேஜஸ் எல்லாமே போனது திருப்பி வருது, அதான் ரீஇன்ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் நியமனம், பதவி மறுவழங்கல் அப்படிங்கிறாங்க. The court ordered the reinstatement of the wrongfully dismissed employee with full back pay. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்குது, அப்போ வந்து தப்பா வந்து அந்த ஒரு எம்ப்ளாயி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, வேலையை எடுத்து தூக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டுக்கு அவங்க அப்ரோச் ஆகிறாங்க. அப்போ என்ன பண்ணா கோர்ட்டுன்னு சொல்றாங்கன்னா, ஐ எம் ரீஇன்ஸ்டேட்டிங் this wrongful dismissal of this employee and they have to be given the full back pay, அதாவது அவங்க முழு சம்பளத்தை திருப்பி கொடுத்து அவங்க திருப்பி வேலைக்கு எடுத்துக்கணுங்கிறாங்க. the act of restoring someone or something to a former position, privilege or status that were previously removed, தப்பா ரிமூவ் பண்ண விஷயத்தை திருப்பி கிடைக்கிறது தான் ரீஇன்ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய பதவி இல்ல உங்களுடைய பொசிஷன் திருப்பி கிடைக்கிறது, அதான் ரீஇன்ஸ்டேட்மெண்ட். கியூர்லி அப்படிங்கிறாங்க. கியூர்லினா ஒரு ஒரு ஆடான ஒரு பழக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம் நடக்குது அந்த இடத்துல, அதான் கியூர்லி அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன, விசித்திரமா இருக்குது, எதனா விசித்திரமா இருக்குன்னா கியூர் அப்படின்னு சொல்லலாம். விசித்திரமாக, ஒதுக்கமாக, வினோதமா இது நடக்குது. she looked curiously at the unsigned message, unable to understand who had sent it and why. அதாவது
ஒரு போஸ்ட் வருது. அது யார் அனுப்பிச்சாங்கன்னே தெரியல. அதான் she is looking purely at the unsigned message unable to understand. யார் அனுப்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. in a strange odd or unusual manner. ஒரு 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 வித்தியாசமான ஒரு முறையில் நடக்குது. நேச்சுரலாவே இல்ல அப்படின்னா அது பியூர்லின்னு சொல்லுவாங்க. இன்டர்செப்ட் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒரு ஒரு விஷயத்தை அனுப்புறாங்க. அது அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்க நடுவில் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அதான் இன்டர்செப்ஷன் சொல்லுவாங்க. இடைமறித்தல், தடுத்து நிறுத்துதல். அதாவது என்னன்னா டு ஸ்டாப் சம்திங் ஆர் சம்மன் பிஃபோர் தி ரீச் தேர் இன்டெண்டட் டெஸ்டினேஷன். அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பஸ்ல ஏறி தாம்பரம் போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு ஆள் நிப்பாட்டி, இல்ல இல்ல இங்க இறங்கிடுவோம், அந்த பக்கம் போக வேணாம், இங்க ஒரு வேலை இருக்கு, இந்த வேலையை முடிச்ச அப்புறம் நம்ம போறோம்னா அது வந்து இடைமறிக்கிறாங்க. உங்களை ஸ்டாப் பண்ணி உங்களை இன்டர்செப்ட் பண்ணி உங்களை வேற இடத்துக்கு கூட்டு போறாங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். டு ஸ்டாப் சீஸ் ஆர் இன்டரப்ட் சம்திங் ஆர் சம்மன் பிஃபோர் தி ரீச் தி இன்டெண்டட் டெஸ்டினேஷன் டார்கெட். நம்ம சொன்னதுதான். அவங்களை ஸ்டாப் பண்ணி அவங்களோட ஃபைனல் அவங்களோட டெஸ்டினேஷன் போக விடாம ஸ்டாப் பண்ணி வேற எங்கேயோ ஸ்டாப் பண்றாங்க. அவ்வளவுதான். border forces managed to intercept a large consignment of smuggled goods at the international checkpoint. இதுல என்னன்னா பார்டர் ஃபோர்ஸஸ்னா நம்ம நம்ம நாட்டோட பார்டர்ல இருந்து ஏதோ ஒரு கன்சைன்மெண்ட் வருது. அங்க கன்சைன்மெண்ட் என்னன்னா ஒரு பெரிய ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல்ல வந்து நிறைய ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதாவது ப்ராப்பரா டாக்ஸ் கட்டாம ப்ராப்பரா பேப்பர் ஒர்க் இல்லாம ஒரு பொருள் உள்ள வருதுன்னா அதை வந்து பார்டர் ஃபோர்ஸஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்டர்செப்ட் அப்படி அப்படி பண்ணல அப்படின்னா அது வந்து வெளிநாட்டுக்கு போயிடும், இல்ல வெளிநாட்டுல இருந்து உள்ள வந்துடும். அதை ஸ்டாப் பண்றதா பார்டர் ஃபோர்ஸஸ் பண்ணி இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இடைமறித்தல், தடுத்து நிறுத்துதல். intercept, பிளைட்னா ஒரு மோசமான ஒரு நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க, மோசமான சில நிலைமையில இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, செய்யறாங்க. இது எல்லாமே வந்து பிளைட்டோட ஒரு மீனிங்கா இருக்கும். பிளைட்னா கஷ்டமான நிலை, கடும் துன்ப நிலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. The documentary highlights the desperate plight of refugees stranded at the border with no food or shelter. ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ல வந்து டெஸ்பரேட் பிளைட் ஆஃப் ரெஃப்யூஜிஸ்னா அந்த ரெஃப்யூஜிஸ் அகதிகள் படுற பயங்கரமான கஷ்டப்பாடு இல்ல கஷ்டப்படுற விஷயங்களை வந்து எடுத்து காட்டுறாங்க. ஸ்டாண்டர்ட் அட் த பார்டர்னா ஒரு பார்டர்ல நிக்கிறாங்க. அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதியா வந்துக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் அட் த பார்டர்னா அந்த இடத்துல வந்து திக்கு தெரியாம திசை தெரியாம நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. சாப்பாடும் இல்ல, தங்குறதுக்கு இடமும் இல்ல, ஷெல்டர். A dangerous, difficult or unfortunate situation that someone is trapped in a state of hardship or misfortune. அவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க, அதுல வந்து வெளியே வரவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் தான் கொடுக்குது. பிளைட். அடுத்து ஸ்லூனா ரொம்ப நிறைய விஷயங்கள் லார்ஜ் குவான்டிட்டின்ற மாதிரி மீனிங் தான் வந்து ஸ்லூ சொல்லுது. ஏராளமான பெரும் எண்ணிக்கை. The minister faced a slew of tough questions from journalists. அதாவது ஜேர்னலிஸ்ட் போய் பயங்கரமா ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா a slew of tough questions சொல்லலாம் about the government's new education policy. A large number or quantity of something. ஆல்சோ the past tense of ஸ்லேனா கோல்டர்னு வரும். அதுதான் இங்க ஸ்லூன்னு சொல்றாங்க. பட் இங்க ஸ்லூங்கிறதுக்கு மீனிங் வேற. நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா அது வந்து ஸ்லூன்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்லேஷன்னா அது அப்படியே தேஞ்சு போகுது, இல்ல அது இல்லாம ஆகுது, அது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படின்ற மாதிரி தான் அப்லேஷன். பனி வந்து இல்ல பொருள் நீக்கம், உருகல், வழி மறைவுனா அது அந்த அந்த ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுது, அப்படியே உருகுதுன்னு சொல்லுவாங்களா. அதுதான். சயின்டிஸ்ட் மெஷர் த ரேபிட் அப்லேஷன் ஆஃப் ஆர்க்டிக் கிளேஷியர்ஸ் கீ இன்டகிரேஷன் ஆஃப் அக்சலரேட்டிங் கிளைமேட். ஒரு இடத்துல பருவநிலை மாற்றம் நடக்கிறதுனால பெருசா இருக்கிற பனிப்பாறையெல்லாம் உருகி தனியா வர ஆரம்பிக்குது. இது வந்து ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் பாக்குறாங்க. அப்லேஷன் இந்த இடத்துலன்னா பனிப்பொருள் வந்து அதோடைய ஒரு உருவத்துல இருந்து இன்னொரு உருவம் அது தனியா உருக ஆரம்பிக்குது. ரிமூவல் ஆர் வியரிங் அவே ஆஃப் சம்திங், எஸ்பெஷலி த எரோஷன் ஆஃப் கிளேசியர் ஆர் ஐஸ் ஷீட் த்ரூ மெல்டிங், எவாபரேஷன் ஆர் பிரேக்கிங் ஆஃப். முக்கியமா வந்து நம்ம வந்து இது ஐஸுக்கு தான் வந்து ப்ராப்பரா சூட் ஆகும். பனி ஆர் பொருள் நீக்கம் சொல்றாங்கல்ல, ஸோ அந்த ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாறுது. அப்லேஷன். துவாட்னா என்னன்னா ஒருத்தனை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஒரு விஷயம் அவங்க பண்ண போற விஷயத்த நம்ம வந்து ஸ்டாப் பண்றோம், அவங்களோட பிளானையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றோம்ன்ற மாதிரி. எக்ஸாம்பிள்னா தடுத்து நிறுத்துதல், முறியடித்தல். ரெண்டுமே. தடுத்து நிறுத்தல்னா ஸ்டாப் பண்றது, முறியடித்தல்னா அவங்க பண்ண விடாம நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம், அது மாதிரி முறியடிக்கிறது. அது முறியடிக்கிறதுனா என்னன்னா அவங்க கெட்டது ஏதோ பண்ண போறாங்க, அது கெட்டதை பண்ண விடாம நம்ம ஸ்டாப் பண்றோங்கிறதுக்கும் மீனிங் வரும். The quick actions of security personnel managed to thwart the attempted robbery at the bank. செக்யூரிட்டி மக்கள் வந்து ரொம்ப வேகமா ஒரு ஆப்ரேட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா துவாட்டனா தடுத்து நிறுத்தி முறியடிச்சிட்டாங்க. எதை முடிச்சிட்டாங்கன்னா அந்த பேங்க்ல ஏதோ ராபரி நடக்க போறது வந்து முறியடிச்சிட்டாங்க. To prevent someone from accomplishing something,
டு அப்ஸ்ட்ரக்ட் ஆர் ஃபர்ஸ்ட்ரேட் அ பிளான். அவங்க பிளானே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அவங்களோட எஃபர்ட் அவங்களோட இன்டென்ஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி விட்டுறாங்க. டு பிளாக் ஆர் ஸ்டாப் சம்மன் ஃப்ரம் அச்சீவிங் வாட் தே செட் அவுட் டு. அதாவது அவங்க பண்ண நினைச்ச விஷயத்த வந்து அவங்களோட பிளானை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது thwart, துவாட். ஃப்ரிஸ்க்னா என்னன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது ஃப்ரிஸ்கிங் சொல்லுவாங்கல்ல, ஏர்போர்ட்ல போனீங்கன்னா அவங்க உங்களை ஃப்ரிஸ்க் பண்ண போறோம், ஃப்ரிஸ்கிங் இஸ் டன் ஹியர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உடம்புல வேறு எதுவும் எதுவும் இருக்குதா இல்லையா, ப்ராப்பராக தான் நீங்க உள்ள போறீங்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணுவாங்க. உடல் சோதனை செய்தல், தேடுதல், தேடி பார்ப்பாங்க உங்க ஏதாவது கொண்டு போறீங்களா, கேரி பண்ணீங்களா என்னட்டு. தி செக்யூரிட்டி கார்டு ஃப்ரிஸ்க்ட் ஆல் விசிட்டர்ஸ் அட் தி என்ட்ரன்ஸ் பிஃபோர் அலோவிங் தம் இன்டு தி ஹை செக்யூரிட்டி வென்யூ. ஒரு ஏர்போர்ட் மாதிரியோ இல்லை ஒரு பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி போறீங்கன்னா அப்போ வந்து செக்யூரிட்டி கார்டு உங்களை செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து செக் பண்றது தான் ஃப்ரிஸ்கிங் சொல்லுவாங்க. டு பாஸ் ஹேண்ட்ஸ் குவிக்லி ஓவர் சம்மோன்ஸ் பாடி டு செக் ஃபார் கன்சீல்டு வெப்பன்ஸ் ஆர் இல்லீகல் ஐட்டம்ஸ் டு சர்ச் பண்ணி சம்மோன் ஃபிசிக்கலி. ஃபிசிக்கலா சர்ச் பண்றது எல்லாமே ஃப்ரிஸ்கிங்ல தான் வரும். அதாவது வெப்பன் கிப்பன் எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாதுல, தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துட்டு போகக்கூடாது, ஃப்ரிஸ்கிங் பண்றாங்க. ஆஃப்டர் மாத் அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயம் நடந்துக்குது, அதுக்கப்புறமா நடக்கிற விஷயங்கள், அதுதான் ஆஃப்டர் மாத். The consequences effects are period following a significant or usually catastrophic event. அது ஒரு பெரிய ஒரு அழிவு நடந்துக்குது, அந்த அழிவோ இல்லை ஒரு பெரிய பேராபத்து நடந்துக்குது, அந்த நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, விளைவு, பின்னர் நிகழும் நிலை, நிகழ்வின் பின்னோடி. அப்படின்னா என்னன்னா இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது. இந்த ஆஃப்டர் மாத் ஆஃப் எர்த்குவேக் thousands of families were left without shelter or clean water. ஒரு எர்த்குவேக் பயங்கரமா நடந்துருக்குது அந்த இடத்துல, இல்ல ஒரு நிலச்சரிவு நடந்துக்குது அந்த இடத்துல, இல்ல ஒரு வெள்ளம் நடந்துக்குது அப்படின்னா ஏகப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல. thousands of families were left without shelter. அப்ப என்னன்னா அவங்க வீடு உடஞ்சிருக்கும், அவங்களோட உடைமைகள் எல்லாம், அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இல்லாம போயிருக்கும்ல. அதுதான் சொல்றாங்க, left without shelter or water. Consequences efforts are period following a significant or usually catastrophic event. Catastrophe ஒரு பேரழிவு நடந்திருக்குது அந்த டைம்ல. டிசாஸ்டர், பேராபத்து, ஒரு அழிவு தான். ஆக்சிடென்ட்னாலும் அதே தான். aftermath, இன்டெலிபிள்னா வந்து அது எப்பவுமே நம்மளால வந்து ரிமூவே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு மீனிங்ல தான் வரும். அழிக்க முடியாத, நிரந்தரமான, மறக்க முடியாத. The bravery of these soldiers left an indelible mark on the nation's history and collective memory. ஒரு நம்ம வீரர்களுடைய ஒரு தைரியம் பார்க்கும்போது அந்த நாட்டுடைய வரலாற்றிலேயே வந்து அது ஒரு மறக்க முடியாத ஒரு முக்கியமான நிகழ்வா இருந்துச்சுன்ற மாதிரி. இன்டெலிபிள், அழிக்க முடியாத, காலத்தாலும் அழிக்க முடியாத விஷயம். Not able to be removed or washed away, making a permanent mark or lasting impression that cannot be erased. காலத்தாலே அழிக்கவே முடியாது, அவ்வளோ முக்கியமான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய சோல்ஜர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் அது. indelible, இன்டெலிபிள். அடுத்து யார்ட்ஸ்டிக். யார்ட்ஸ்டிக்னா என்னன்னா இது வந்து ஒரு இது மாதிரி ஒருத்தங்களை வந்து எப்படி வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, அவங்க வந்து அளக்கிறது அப்படின்ற மாதிரி. அதுதான் யார்ட் ஸ்டிக். பட் இது வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ரூலரை வச்சுலாம் பணம், ரூலர்னா ஒரு ஸ்கேலை வச்சுலாம் அளக்கல, பட் ஸ்டில் வந்து ஒரு அளவுகோல், ஒப்பீட்டு தரம். எக்ஸாம்பிள் என்ன, academic results alone should not be the only yardstick by which the students overall progress can be measured. அதான் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மார்க்கை மட்டும் வச்சு அவங்களுடைய ஓவரால் ப்ராக்ரஸ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. மார்க்கை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க ஸ்டூடெண்டா எப்படி வந்து அவங்க கொடுத்த வேலையை எப்படி பண்ணியிருக்கிறாங்க, எப்படி படிச்சுக்கிறாங்க, எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அது யார்ட் ஸ்டிக்னா அது அந்த ஒரு அளவுகோலை வச்சு மட்டும் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் ஃபார் கம்பேரிசன் ஆர் ஜட்ஜ்மெண்ட். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது, நிறைய நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அதுதான் யார்ட் ஸ்டிக்னா என்னன்னா அளவுகோல். yardsticks, ஹோண்டுனா என்னன்னா நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன் பண்ணிட்டே இருக்கோம், அதாவது நம்மளே மெருகேற்றிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம வந்து ஷார்பன் பண்ணிட்டே இருக்கிறோன்ற மாதிரி மீனிங்ல தான். கூர்மைப்படுத்துவது, திறனை செம்மைப்படுத்துவது, நாமளே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. இப்போ கத்தினா கூர்மைப்படுத்துறது, நம்மளுடைய டேலண்ட்னா அதை வந்து செம்மைப்படுத்துறது. த்ரூ இயர்ஸ் ஆஃப் டெடிகேட்டட் ப்ராக்டிஸ் ஷி ஹேட் ஹோன்ட் ஹர் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் டு நியர் பெர்ஃபெக்ஷன். திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவளுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஷார்பன்ட் ஆர் மேட் கீனர், ரிஃபைன்ட் ஆர் டெவலப் த்ரூ ஹை டிகிரி ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் த்ரூ ப்ராக்டிஸ். திருப்பி பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பயங்கரமாக சூப்பராக மாறும். ஷார்பன் டு பெர்ஃபெக்ஷன் ஓவர் டைம், நாட் ஜஸ்ட் அ பிளேட் பட் அ ஸ்கில். அதாவது கத்தி மாதிரி இல்லை, கத்தினாலும் குறுமப்படுத்துறது வரலாம். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வந்து என்னன்னா ஸ்கில், உன்னோட திறமை. அது வந்து எப்படி நீங்கள் வந்து திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மாறுதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு மீனிங் என்ன, ஹோண்ட், குறுமப்படுத்துறது. இம்பெர்மிசிபிள், அதாவது ரூலுக்கு அகெயின்ஸ்டா பண்றது, அதுதான் இம்பெர்மிசிபிள். பெர்மிட்டே பண்ண மாட்டோம் நாங்க, சிம்பிளி நாட் அலோட், அவ்வளவுதான்.
அனுமதிக்க முடியாது, தடை செய்யப்பட்டது. ஸோ ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. நாட் அலோடா பெர்மிட்டட். The judge ruled that the evidence was impermissible and could therefore not be presented in the court. இந்த எவிடன்ஸ் நீ கொடுத்தது வந்து அனுமதிக்கவே முடியாது, தப்பான எவிடன்ஸ் எடுத்துட்டு போயிருங்க, இதை வச்சு நீங்க கோர்ட்டுக்கு பிரசன்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் இமீடியட்டா வந்து சொல்றாங்க. அதான் impermissible. impermissible, டிஸ்ட்ரெஸ்னா ஒரு துன்பம், அளவு கடந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் பெயின் தான் வந்து டிஸ்ட்ரெஸ் சொல்லி சொல்றோம். துன்பம், வேதனை, கடுந்துயரம். The news of accident caused great distress among passengers, families waiting anxiously at the airport. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துக்குது, அந்த பேசஞ்சர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு ஃபேமிலிஸ்க்கு வந்து ஒரு பெருந்துயரம், கிரேட் டிஸ்ட்ரெஸ் கொடுத்துருச்சு. எக்ஸ்ட்ரீம் ஆன்சைட்டி, சாரோ ஒரு பிசிக்கல் பெயின், இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு 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 பெரிய வருத்தத்தை கொடுக்கறது தான் வந்து இருக்குது. அது அந்த நிலையில என்னன்னா அவங்களுக்கு இமீடியட்டா ஹெல்ப் வேணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். distress, லேமெண்ட் அப்படின்னா புலம்புறது, கத்துறது, ஐயோ எனக்கு போச்சேன்னு சொல்லிட்டே இருக்கிறது தான் வந்து லேமெண்ட்னு சொல்லுவாங்க. புலம்புதல், சோகப்படுதல், வருந்துதல். The villagers continuing to lament the loss of their community center, which had been demolished without any warning. கிராம மக்கள்லாம் வருத்தப்படுறாங்க, அவங்க வந்து சோகப்படுறாங்க. இந்த இடத்துல புலம்புறதுன்னு வராது, சோகப்படுறது, வருத்தப்படுறதுன்னு வரும். கண்டினியூ டு லேமெண்ட் த லாஸ் ஆஃப் த கம்யூனிட்டி சென்டர். அங்கே இருக்கிற ஒரு கம்யூனிட்டி சென்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால வந்து எங்களுக்கு கம்யூனிட்டி சென்டர் எல்லாம் போச்சு, மக்கள்லாம் சேர்ந்து இருந்தோம் நாங்கள் அந்த இடத்துல, இது எங்களுக்கு போச்சேன்னு வருத்தப்படுறாங்க, சோகமாக இருக்கிறாங்க. விச் ஹேட் பீன் டெமோலிஷ்ட் வித் அவங்ககிட்ட சொல்லாமலே அழிச்சிட்டாங்க. அதுதான் வந்து லேமெண்ட் இந்த இடத்துல. பட் புலம்புறதும் வரும். ஸோ இப்போ ஏதோ ஒருத்தன் இருக்கிறான், அவன் புலம்பிட்டா, ஹி இஸ் கண்டினியூஸ்லி லேமெண்டிங் அபவுட் த லாஸ் ஆஃப் த மேட்ச், லாஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னா அவனுக்கு வந்து புலம்பிகிட்டே இருக்கிறான் பாவம், அவனுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துறான். டு எக்ஸ்பிரஸ் கிரீஃப், ரிக்ரெட் ஆர் சாரோ லவ்லி ஆர் பேஷனேட்லி. வாயை திறந்து புலம்புறாங்க, வாயை திறந்து சொல்லிட்டே இருந்தா புலம்பிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் லேமெண்ட். லேமெண்ட். ஃபிளாக் அப்படின்னா பயங்கரமா திட்டு வாங்குறது, இல்ல வந்து அப்போசிஷன் நடக்கிறதுன்ற மாதிரி தான் ஃபிளாக்னு சொல்லுவாங்க. கடும் விமர்சனம் ஆர் எதிர்ப்பு. Government received heavy flack from opposition bodies over its handling of flood relief operations. ஒரு கவர்மெண்ட் ஏதோ ஃப்ளட் ரிலீஃப் பண்ணிருக்கு, ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்குது, பட் அது நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லைனோட ஆப்போசிஷன் பாடிஸ் என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதான் ஹெவி ஃபிளாக். ஸ்ட்ராங் கிரிட்டிசிசம் ஒரு அப்போசிஷன் டைரக்டட் சம்மன். இது மாதிரி வந்து பயங்கரமா ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஆர்டிலரி ஃபயர், அதாவது அவ்வளவு தூரம் இன்டென்சிஃபைடான ஒரு திட்டு இல்ல ஒரு எதிர்ப்பு கிளப்புறது தான் ஃபிளாக்னு சொல்லுவாங்க. flack, பீவ்டு அப்படின்னா எரிச்சல் அடைகிறது. இது ரொம்ப கோவப்படுறது இல்லை, பட் எரிச்சல் அடைகிறது, எங்களை பிடிக்காத மாதிரி நடக்குதுன்னா இது பீவ்டுன்னு சொல்லுவாங்க. எரிச்சல் அடைந்தவர், கோபம் அடைந்தவர். ஷி வாஸ் கிளியர்லி பீவ்டு when her thoughtful suggestion was ignored during the team meeting with the discussion. அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு அம்மா வந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க, அதை வந்து அவங்க யாருமே அந்த மீட்டிங்ல கவனிக்கவும் இல்லை, அதை பத்தி காது கொடுத்து கூட கேட்கலாம். அவங்க வந்து எரிச்சல் ஆயிட்டாங்க, என்னடா இது ஃபீலிங் இரிட்டேட்டடா, என்னடா சொன்னது எதுவும் கவனிக்க கூட மாட்டேங்கிறாங்களே, என்னது இது இப்படி பண்றாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தமா இருக்கிறாங்க. அதான் பீவ்னா என்னன்னா எரிச்சல் அடைகிறது. ரொம்ப கோவப்பட்டு அப்படியே இது அளவுல, பட் எரிச்சல் ஆகிறாங்க, என்னடா கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, பீவ்ட். இம்பெசல் அப்படின்னா ஒரு முட்டாளை தான் வந்து, முட்டாளான ஒரு ஆளு, ஃபூலிஷா இருக்கிறான், அவனுக்கு எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியலன்னா இம்பெசல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இம்பெசல்னா முட்டாள், அறிவட்டவன் சொல்லுவாங்க. ஹி deeply regretted calling his colleague an imbecile in public and went out to apologize next day. ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளை பத்தி இம்பெசல்னு சொல்லிட்டு பப்ளிக்ல சொல்லிட்டான், அவன் ஃப்ரெண்டை, கொலீக்னு கூட வேலை பார்க்குறவனு சொல்லிட்டான். அதனால நெக்ஸ்ட் டே போய் அப்பாலஜைஸ் பண்ண போயிட்டு சொன்னான். இது வந்து இம்பசைல்ங்கிறது வந்து என்னன்னா ஃபூலிஷ்னு சொல்லலாம், ஸ்டூபிட்னு சொல்லலாம், அந்த மாதிரி மீனிங் தான் இம்பசல். imbecile, பிளேசஸ்னாலே என்னன்னா ஒரு ஃபயரை குறிக்கிறது தான் பிளேஸ்ன்னு வரும். இந்த இடத்துல வந்து கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு, தீப்பிழம்புகள்ன்றது வந்து சொல்லலாம். இது வந்து ஃபயரையும் சொல்லலாம், இல்ல வந்து ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஆர்டிக்கலை பத்தி சொல்லும் போது அந்த இடத்துலயுமே வந்து ஒரு சொல்லுவாங்க. பட் மெயினா பிளேஸ்னால ஃபயர் தான் வந்து சொல்றோம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒர்க் த்ரூ த நைட் டு பிரிங் த டெவாஸ்டேட்டிங் ஃபாரஸ்ட் பிளேசஸ் அண்டர் கண்ட்ரோல். அதாவது நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து தண்ணியை வச்சு நைட்ல ஸ்டார்ட் பண்ண இந்த ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. லார்ஜ் ஃபியர்ஸ் ரேப்பிட்லி ஸ்ப்ரெடிங் ஃபயர்ஸ் பர்னிங் வித் கிரேட் இன்டென்சிட்டி. இன்டென்ஸ் ஃபயர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா பிளேஸ்னா ஃபயரை தான் குறிக்குது. blazes, எம்பசல்மெண்ட்னா பணத்தை திருடுறது,
கையாடல் பண்றது, திருடுறதுன்னு சொல்லி சொல்றது. முறையான வழியில் பண்ணாத ஒரு விஷயம். நம்பிக்கை துரோகம், நிதி மோசடி, பணம் அபகரிப்பு. இப்போ வந்து நிறைய இடத்துல பார்ப்போம்ல, அவங்க வந்து ஒரு அமௌண்ட் நான் தரேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஏமாத்திட்டு பணத்தை திருடிட்டு போயிடுவாங்கல்ல, அது பேர் தான் எம்பசல்மெண்ட். The senior accountant was arrested on charges of embezzlement after diverting company funds into his personal accounts. ஒரு அக்கௌண்ட்டை வந்து கைது பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா அவன் வந்து இந்த மாதிரி தப்பான ஒரு நிதி மோசடி பண்ணியிருக்கிறான், பண மோசடி பண்ணியிருக்கிறாரு. எப்படின்னா அவருடைய காசை வந்து கம்பெனி காசை அவர் காசுக்கு மாத்திக்கிறார். The act of dishonestly taking money or property entrusted to your care, typically by an employee from their employer. இது ஒரு ஒயிட் காலர் கிரைம்னு சொல்லுவாங்க. அதாவது பணத்தை திருடி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு பண்ணுது. அவங்க நம்பி கொடுத்த பணத்தை திருடிட்டாங்க, இல்ல டைவர்ட் பண்ண வேற இடத்துக்கு அனுப்பிட்டாங்க காசு, அதனால லாஸ் நடக்குது. அதனால அதுதான் சொல்றாங்க எம்பெசல்மெண்ட். Embezzlement. இன்னைக்கு நம்ம 28 வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இது வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து காம்ஸ்டர்ஸ் அகாடமியை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்படின்னா தான் உங்களால் எவ்ரி வீக் ஆன் வீக் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் கிடைக்கும். அது மாதிரி நாங்கள் ரெகுலராக ஒக்காபுலரி வீடியோ போடுறோம். அது போக வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 5 வீடியோஸ் ரெகுலராக போட்டுருக்கோம். நீங்கள் ப்ளீஸ் ஸ்டே சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.